ஒரு கதை சொல்லட்டுமா சார்? அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் தீரா ஹரிகிருஷ்ணன். எத்தனையோ வழியில நம்ம ஸ்டாக் மார்க்கெட் டெர்மினாலஜிஸ பத்தி கத்துக்கணும்னு நெனச்சிருப்போம். இல்ல கத்துக்கிட்டு இருப்போம். இப்படியும் கத்துக்கலாம்னு உங்களுக்கு தெரியுமா? வாங்க, சேர்ந்து கத்துக்கலாம். நேத்து நைட்டு பானிபூரி சாப்பிட போயிருந்தேங்க. அப்போ நம்ம பானிபூரி பையா அவரோட கதைய சொல்லிட்டு இருந்தாரு. அவருக்கு ஒரு ஒய்ஃப், 2 பசங்க. அவர் இங்க கடை வச்சிருக்காரு. அந்த கடையிலிருந்து சராசரியா ஒரு நாளைக்கு ரூ. 5000 அவருக்கு வருமானம் வருது. அதுல செலவெல்லாம் போக அவருக்கு ஒரு ரூ. 1000 ஒரு நாளைக்கு வருமானம் சராசரியா நிக்குது. அப்போ நான் அவர்ட்ட கேட்டிருந்தேன். இப்போ இந்த கடை ஸ்டால் வச்சிருக்கீங்களே, அந்த ஸ்டால் வாடகைக்கா? இல்லன்னா சொந்தமா வச்சிருக்கீங்களா? அப்படிங்கும்போது அவரு என்ன சொன்னாருன்னா, இந்த பிசினஸ் சம்பந்தமா அவர்கிட்ட ஒரு க்ளோஸ் டூ 8, 9 லேக்ஸ், நம்ம ரவுண்ட் ஆஃப்க்கு ஒரு 10 லேக்ஸ்ன்னு வச்சுக்கலாம். 10 லேக்ஸ்க்கு அவர்கிட்ட அசெட் இருக்கு. ஸோ இதிலிருந்து நம்ம ஒரு 5, 6 ஸ்டாக் மார்க்கெட் டெர்மினாலஜிஸ் கத்துக்கிட்டோம்னு சொன்னா நம்புவீங்களா? கம் ஆன், லெட்ஸ் பிரேக் டவுன். வி ஹேவ் டு கெட் இன்டு சம் அசம்ப்ஷன்ஸ் பிஃபோர் வி பிரேக் டவுன். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இந்த பானிபூரி பையாவோட கடை ஸ்டாக் மார்க்கெட், அதாவது பிரைமரி மார்க்கெட்ல லிஸ்ட் ஆயிருக்குன்னு நினச்சிக்கலாம். ஸோ இந்த பிரைமரி மார்க்கெட்ல அந்த லிஸ்ட் ஆன ப்ரைஸ் ₹10,000 அண்ட் அது அவர் நம்பர் ஆஃப் ஷேர்ஸாக பிரிச்சிருக்கிறது 100 அப்படின்னு ஒரு 2 அசம்ஷனோட நம்ம என்னென்ன கற்றுக்கிட்டோம்னு இப்போ ரீவைண்ட் பண்ணலாமா? ஸோ ஃபர்ஸ்ட் டேர்ம், மார்க்கெட் கேபிட்டலைசேஷன். இங்கே எப்படி மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் கண்டுபிடிக்கலாம்? லிஸ்ட் ஆகிருக்கிற ப்ரைஸ் இன்டூ நம்பர் ஆஃப் ஷேர்ஸ், which is nothing but 10,000 rupees into 100 shares. So his market capitalization is 10 lakh rupees. Let's go to second term. அவருக்கு ஒரு நாளுடைய வருமானம் 1000 ரூபான்னு பார்த்தோம். அப்போ ஒரு மாசத்துக்கு 30,000 ரூபாய், 3 மாசத்துக்கு 90,000 ரூபாய். இப்போ குவார்டர்லி ஏர்னிங்ஸ் பர் ஷேர். ஏர்னிங்ஸ் பர் ஷேர்னா ஒரு ஷேருக்கு எவ்வளோ வருமானம் அவர் ஈட்டுறாருங்கிறத கண்டுபிடிக்கலாமா? ஸோ 90,000 டிவைடட் பை நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் ஆல்ரெடி பார்த்தோம், 100. ஸோ 900 rupees per share. So EPS is 900 rupees. ஸோ இபிஎஸோட ஈக்குவலன்ட் டேர்ம் நம்ம அதை வச்சு கண்டுபிடிக்கிற இன்னொரு டேர்ம் என்னென்னா ப்ரைஸ் டு ஏர்னிங்ஸ். ஸோ இப்போ நம்ம மார்க்கெட் ப்ரைஸ் எவ்வளோ பார்த்தோம்? 10,000 rupees. ஸோ 10,000 rupees divided by 900, which is nothing but 11. Price to earnings is 11. ஓகே, அவருக்கு இந்த பிஸ்னஸ் சம்மந்தமாக 10 லட்ச ரூபாய் கிட்ட அசெட் இருக்குன்னு சொன்னார். இன்ட்ரெஸ்டிங்காக அவர் இன்னொரு விஷயம் சொன்னார், அவர்கிட்ட எந்த கடனும் இல்லைன்னு. ஸோ அவருடைய நெட் அசெட் வேல்யூ இஸ் 10 lakh rupees. ஸோ இதை புக் வேல்யூ பெர் ஷேராக நம்ம கால்குலேட் பண்ணணும் அப்படின்னா 10 lakh divided by 100. ஸோ விச் இஸ் 10,000 இஸ் ஹிஸ் புக் வேல்யூ பெர் ஷேர். ஸோ இப்போ இந்த புக் வேல்யூ பெர் ஷேர் வச்சு நம்ம ப்ரைஸ் டு புக் வேல்யூ நம்ம கண்டுபிடிக்கலாம். ஸோ வாட் இஸ் தட்? ஸோ நம்ம மார்க்கெட் ப்ரைஸ் 10,000, ஹிஸ் புக் வேல்யூ இஸ் 10,000. ஸோ ப்ரைஸ் டு புக் வேல்யூ இஸ் 1. ஓகே, லெட்ஸ் கெட் இன்டு தி சம்மரி. இன்னைக்கு நம்ம என்னென்ன கற்றுக்கிட்டோம்? மார்க்கெட் கேபிட்டலைசேஷன், ஏர்னிங்ஸ் பர் ஷேர், ப்ரைஸ் டு ஏர்னிங்ஸ், புக் வேல்யூ பர் ஷேர் அண்ட் ப்ரைஸ் டு புக் வேல்யூ. இதே மாதிரி இன்னும் நிறைய ஸ்டாக் மார்க்கெட் டெர்மினாலஜிஸ் பற்றி கற்றுக்கணும்னு நினச்சிங்கன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இஃப் யூ ஆர் லுக்கிங் ஃபார் அ இன்ஃபர்டைன்மெண்ட் சேனல், திஸ் இஸ் ஃபார் யூ. சப்ஸ்கிரைப் அண்ட் ஹிட் த லைக் பட்டன் இஃப் யூ லைக் இட். தேங்க்யூ ஸோ மச்.